யூடியூப் ஓபன் பண்ணி எதை நீங்க பாக்குறீங்களோ அதை தான் நீங்க மாறிடுவீங்க, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. வேர்ட் ஸ்டாண்டர்ட் வேர்டை காலிபிரேட் பண்றது எப்படி? தேவனுடைய வார்த்தையினால. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்டாண்டர்ட், அதுதான் நம்முடைய தரம். அல்லேலூயா. ISI அப்படின்றீங்க, முத்திரை சொல்றீங்களா? ISI FD நிறைய வந்து நீங்க உலகத்தை பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரசாங்க முத்திரை மாதிரி முத்திரை 916 சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது தரம் வாய்ந்தது. அது போல வார்த்தைகளுக்கு தரம் வாய்ந்தது தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே பைபிள், the word of God. Hallelujah. That is the high level standard word. கடவுள் பேசின அந்த வார்த்தைகள் தான் இட்ஸ் highly standard words. ஆமென். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? கேட்கணும். அதை கேட்டாதான் நம்ம அட்லீஸ்ட் அங்க கொஞ்சமாக நல்லா இருக்க முடியும். அப்போ எதை கேட்கணுங்கிறதுல இருந்து தான் நம்ம வாழ்க்கை மாறுது. அப்போ விசுவாசம் என்பது எதனால வருது? கேள்வினாலே வருது. கேள்விங்கிறது தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. இந்த கேள்வின்னு சொன்ன பாத்தீங்களா? கேட்கறது எதை கேட்கணும்? வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தை கேட்கறதுதான் விசுவாசிக்க முடியும். இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு பேர் தான் சத்தியவான். இல்லைங்களா? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். எப்படி கேட்க முடியும்? அவருக்கு சத்தத்தை ஏன் கேட்கணும்னா அவர் சத்தம் தான் எனக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். அவர் என்ன சத்தத்தை கேட்கிறாரு? என்ன சத்தம்? அப்ப ஏதோ ஒரு சத்தமா? விசுவாசம் கூட வார்த்தை கொண்டு வந்து பேசுவான். பைபிள் இருக்க வார்த்தை மாதிரியே பேசி அமைப்பான். கத்தருடைய இயேசு கிறிஸ்துவே வந்து பேசி ஆரம்பிச்சு சொன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் செய்யவல்ல. எவ்வளவு பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யமல்ல. ஆக்சுவலா செய்யணும். அப்ப என்ன பண்ணும்? ஒரு பொருளை இன்னும் மாத்துறதுன்னா செய்யறது. ஆனா இவன் சொல்றான் சொல்லுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய குமாரனா இவருக்கு சொன்னா மாறுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு, நமக்கு கிடையாது. விளங்கிட்டீங்களா? அப்ப பிசாசு ஒரு விஷயத்த நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அப்படி நடக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு, இவர் தேவனுடைய குமாரனா இல்லையாங்கிற ஒரு டவுட்ல நிக்கிறான். அவன்கிட்ட கேட்கலாம், என்ன தெரியும் கேட்கிறான்? நீர் குமாரனானால், நீர் தான் இந்த கிறிஸ்துவானால் நீ சொல்லு நடக்குதான்னு பாக்குறேன். அப்ப நான் கண்டுபிடிச்சேன் நீ தான் கிறிஸ்து. அவரு சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, படிங்க. எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு 4:3 வசனம் படிங்க. அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஹலோ, சொன்னா நடக்கும்ன்றது அவனே புரியுது. யாரு? பிசாசுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காலத்துல இந்த பிசாசு தான் யாரு கூட இருந்தான்னா கர்த்தரோடு கூட அவன் என்னவா காபிரியேல், மிகாவேல் இந்த மாதிரி தூதர்களோடு கூட இருந்த லூசிஃபர்ன்ற ஒரு ஆவி. இந்த ஆவிதான் என்ன சொல்லுது? இப்ப இங்க இருந்து கேக்குது, அப்பங்களாகும்படி நீ சொன்னாவே நடங்க. ஏன்னா அந்த உலகத்துக்கு வார்த்தையால சிருஷ்டித்த, இந்த உலகத்தை என்னால சிருஷ்டித்திருக்கிறாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தார். அதனால நீ கையால செய்ய வேண்டியதில்லை. ஒரு கல்லை எடுத்து கையால அப்படி பசைஞ்சு மாவாக்கி அப்படியே பிரெட்டா மாத்துறது கிடையாது. இந்த ப்ராசஸ் கிடையாது. ஒரு வாயில சொன்னாவே அது நடந்துடும். ஏன்னா வாயில சொன்னா நடக்குங்கிறது பிசாசு தெரிஞ்சிருக்கான். அவன் சொல்றான், கரெக்டா யூஸ் பண்றான் வார்த்தையை பாருங்க. அவன் யூஸ் பண்றான். என்ன சொல்றான் படிங்க. இல்ல, அவன் சொல்றத படிங்க. வந்து நீ ஹலோ யூ ஆர் சன் ஆஃப் காட் அப்படின்னா இந்த கல்லை நீ என்ன மாத்து? அப்பங்களாகும்படி செய்யும் என்றால் சொல்லும். அப்போ தேவன் சொன்னா நடக்குமா? நடக்கும் அப்படிங்கறத பிசாசு நம்புறான். அப்ப நம்ம நம்பணுமா? நிச்சயமா நாம நம்பணும். நம்ம நம்பணும்னா நம்ம தான் யாருன்னா சத்தியவான். புரியுதுங்களாங்க? அப்ப என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது சார். அவர் சொல்றாரு, பிசாசு பேசுறே, மனுஷன் அப்பத்தினால மட்டும் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் மேன் ஹஸ் லைஃப்.